அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1ல் வாட் இஸ் ஆஃபரை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கான்ட்ராக்ட், இட்ஸ் கால்டு ஆஃபர். இந்த ஆஃபர் இல்லாமல் இந்த புத்தகம் இல்லைன்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய சப்ஜெக்டே இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஆஃபர் இருந்தால் தான் ஒரு கான்ட்ராக்ட் உருவாக முடியும். அதே போல் ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு கான்ட்ராக்ட் உருவாக முடியும். அதே போல் கன்சிடரேஷன் இருந்தால் தான் ஒரு கான்ட்ராக்ட் உருவாக முடியும். அதே போல் அக்ரிமெண்ட் இருந்தால்தான் ஒரு கான்ட்ராக்ட் உருவாக முடியும். அதே போல் அந்த அக்ரிமெண்ட் வித் என்ஃபோர்ஸபிலிட்டி பை லா கூட சேரும்போது தான் ஒரு கான்ட்ராக்ட் உருவாக முடியும். ஸோ இது எந்த இடத்துல பிரேக் ஆனாலும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்காது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அந்த அளவுக்கு ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய கான்செப்ட் தான் இந்த கான்ட்ராக்ட். எந்த இடத்துல பிரேக் ஆனாலும் கான்ட்ராக்ட் நம்மளுக்கு கிடைக்காதுன்றதை நினைவில் வச்சுங்க. அப்படி கிடைக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் வாய்டாக தான் கிடைக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுங்க. ஒரு சில நேரங்களில் வாய்டபுளாகவும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம ஆஃபரை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்லியாச்சு. இல்லைனா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் அக்ரிமெண்ட்டு, எதை வேணால் நீங்கள் சொல்லிக்கிங்க, ஒன்றும் தவறுன்றும் கிடையாது. அண்ட் ஆஃபர் ஆஃப் அன் ஆஃபர் ஆர் ப்ரொப்போசல்னு கூட சொல்லலாம். இதை இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்கப்புறம் ட்ராவல் ஆகி தான் கான்ட்ராக்டை நோக்கி பயணிக்குது இந்த ஒரு சில கான்செப்ட். ஸோ இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். இந்த இடத்துல சொல்லியாச்சு பாருங்கள். ஆஃபர் இஸ் ஏ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. டைப்ஸ் ஆஃப் ஆஃபர், எத்தனை டைப்ஸ் இருக்குது? ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஆஃபர்னு இருக்குது, அது என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இம்ப்ளைடு ஆஃபர்னு இருக்குது, அதுவும் என்னன்றதை பார்த்துடலாம் இனி வரும் வீடியோக்களில். ஜென்ரல் ஆஃபர் இருக்குது, ஸ்பெசிஃபிக் ஆஃபர் இருக்குது, கிராஸ் ஆஃபர் இருக்குது, கவுண்டர் ஆஃபர் இருக்குது, ஸ்டாண்டிங் ஆஃபர் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபருடைய டைப்ஸ். செக்ஷன் 2A ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இன் 1872 டிஃபைன் பண்ணி சொல்லுது வாட் இஸ் கான்ட்ராக்ட்னு. இஃப் நோ ஆஃபர், இஃப் நோ கான்ட்ராக்ட், இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஆஃபர் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட். ஆஃபரை மனசுலேயே வச்சுட்டு இருக்கக்கூடாது, இன்னொருத்தருக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதான் அந்த ஆஃபர் அவருக்கு புரிய வரும். அந்த ஆஃபரை அவர் அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாவா அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய வாழ்வியலோட தொடர்புடையது தான் இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் கான்செப்ட். கான்ட்ராக்ட்ன்ற கான்செப்ட் நீங்கள் பிறப்பது முதல் நம்மளுடைய கடைசி காலம் வரை என்டையர் லைஃபுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் நம்ம கூடவே சுற்றிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்கள். கான்ட்ராக்ட் இல்லாத இடம்னு எதனா ஒன்று இருந்தால் நம்மளால் சுட்டி காமிக்க முடியுமா? ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு சேர்றீங்க, +2 முடிக்கிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க, எல்லாமே யாரோ ஒருத்தர் கூட நம்ம ஆஃபர் கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணி கன்சிடரேஷன் கொடுத்து அதை கான்ட்ராக்டாக மாற்றி அதை வெளில வர்றதுக்கு பேர் தான் அந்த கான்ட்ராக்டுடைய கான்செப்ட். ஒரு பஸ்ஸில் ஏறுறீங்க, பஸ்ஸுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஸ்ஸு உள்ளே ஏறுனா ஒரு இடத்துல செல்லலாம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ பஸ்ஸுன்றது பார்த்திங்கன்னா ரன்னிங் ஆஃபராக இருக்குது. ரன்னிங் ஆஃபரில் ஒரு சின்னதாக ஒரு கன்சிடரேஷன் கொடுக்குறீங்க. அந்த கன்சிடரேஷன் கொடுத்த உடனே இவருடைய டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் விடுறது தான் அந்த பஸ்ஸுடைய டியூட்டி. ஸோ இந்த மாதிரி எவ்ரி ஈச் அண்ட் மூமெண்ட்டில் இந்த கான்ட்ராக்ட் இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. கான்ட்ராக்ட் இருக்குதுன்னாவே எவ்ரி ஈச் அண்ட் மூமெண்ட்டில் ஆஃபரும் இருக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஸோ இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு புரியணும். முதல்ல நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் இருந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை நான் குழுவில் இணைச்சிட்றேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போ உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ஆஃபர்னால் என்னென்னு தெரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல ஒரு 3 லைன் இருக்குது, அது என்னன்றதை படிச்சிடலாம். ஒரு நபரோ, ஒரே ஒரு ஆள், அப்படி இல்லைன்னா பல நபரோ, சிலர் இல்லையா, தன்னிடம் இருக்கும் ஏதோ ஒன்றை விற்க முன்மொழிவு செய்தால், முன்மொழிவு தான் இந்த இடத்துல தமிழில் இங்கிலீஷில் ஆஃபர்னு அர்த்தம், அதுவே ஆஃபர் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது வீடியோ நம்பர் 3ல் வரக்கூடிய கான்செப்ட். கான்ட்ராக்ட் ஆக்ட்னாவே இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு ஆன்சர் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை நினைவில் வச்சுக்கிங்க.
ஆஃபர்னா ஆஃபரை மட்டும் சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஏ என்கின்ற நபர் இந்த இடத்துல பாருங்க, ஒருவர் தன்னுடைய மிதிவண்டியை விற்க விளம்பரம் செய்தால் அது ஒரு ஆஃபர் ஆகும். இதை நீங்கள் எப்படி இல்லுஸ்ட்ரேஷனாக ஃப்ரேம் பண்ண முடியும்? ஏ என்கின்ற நபரிடம் இருக்கும் மிதிவண்டியை அவர் விற்க ஆசைப்படுகிறார். அதை அவர் மிதிவண்டி இங்கு விற்கப்படும் என்று ஒரு சிறிய பலகையில் எழுத தொங்க விட்டிருந்தார். அதை பார்த்த பி என்கின்ற நபர் இந்த மிதிவண்டியை நான் வாங்கி கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய ஆன்சரை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே வரணும். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆக்ட் எழுதக்கூடிய மிக முக்கியமான அம்சமும் கூட. கண்டிப்பாக நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸோடு எழுதுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஒரே ஒரு கேஸ் ஸ்டடியை பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லால்மேன் சுக்லா வெர்சஸ் கௌரி தத் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடி 1913 நடக்கக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டடி. என்னென்னா, ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா தப்பி சென்று விடுகிறார், எஸ்கேப் ஆயிடுறாரு. அந்த எஸ்கேப் ஆன நபரை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்கப்படுகிறது. இதை அறியாத ஒரு நபர், இப்படி ஒரு ஆஃபர் இருக்கிறது தெரியாத ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபரை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அதில் வந்து கொடுத்துட்றாரு. பின்னர் இந்த ஆஃபர் இருக்கிறது அவருக்கு தெரிய வருது. இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிச்சி கொடுத்தா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபான்னு வச்சுப்போமே, 100 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றது பின்னாளில் அவருக்கு தெரிய வருகிறது. அப்படி தெரிய வரும்போது போயிட்டு அந்த ஆஃபரர்கிட்ட கேட்குறாரு, இந்த ஏ என்கின்ற நபர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்தீங்க இல்லையா, அந்த நபரை நான் தான் கண்டுபிடிச்சேன், எனக்கு அந்த 100 ரூபாயை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் இந்த ஆஃபரை பற்றி தெரியாமல் போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிஃப்யூஸ் அந்த இடத்துல நடக்குது. ஆனரபிள் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆஃபருடைய வைட்டேஜ் இந்த இடத்துல பாருங்கள். ஆனரபிள் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆஃபர் தெரியாமல் எந்த விஷயம் செய்யப்பட்டாலும் அது ஒப்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இல்லாமல் எப்படி ஐயா ஒப்பந்தம் உருவாகும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி இருக்குது. சரி, ஆஃபர் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட். ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது வந்து எக்ஸ்பிரஸில் தெரிஞ்சிருக்கணும், அவங்க சொல்கிறதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி விவகாரங்களை லால்மேன் சுக்லா வெர்சஸ் கௌரி தத் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸ் ஸ்டடி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கண்டிப்பாக கேஸ் ஸ்டடி இல்லாத ஒரு ஆன்சர் ஷீட் இஸ் வாய்டு இல்லைன்னா ஒரு மதிப்பெண் குறைவிற்கு ஒரு அடித்தளமாக அமையக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் எப்படி வேணாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. கேஸ் ஸ்டடி இஸ் மஸ்ட். ஏன்னா இப்போ தான் நீங்கள் முதல்ல ஒரு லா சப்ஜெக்டை எழுத போகிறீங்க. கேஸ் ஸ்டடினா என்னன்னு தெரியறதுக்கே ஒரு 6 மாதம் ஆகும். அதுக்குள்ளே இந்த செமஸ்டர் ஓடி போயிடும். இதோ சாரதி லா ஸ்டடிஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது, கேஸ் ஸ்டடி இல்லாத எந்த ஒரு ஆன்சர் ஷீட்டும் வேலிடு மிக குறைவுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஒரு சப்ஜெக்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 கேஸ் ஸ்டடியாவது இருக்கணுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. 20 கேஸ் ஸ்டடியோடு நீங்கள் எக்ஸாம் எழுத பழகிக்கிட்டிங்கன்னா அரியர் அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுடைய லைஃப்பில் வரவே வராதுன்றதை நான் இந்த இடத்துல பதிய வைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.